ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பாருங்க, நாம நேத்து நிஃப்டிக்கு கொடுத்திருந்த லெவல்ஸ். நேத்து பாருங்க, நாம சொல்லியிருந்தது 23,900க்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அப் ட்ரெண்ட், இல்லை அப்படின்னா கீழே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது இல்லாம நாம கொடுத்திருந்த 4 லெவல்ஸ் நேத்து பாருங்க, எக்ஸாக்டா மார்க்கெட்டால நம்மளோட R2-வை பிரேக் பண்ணி மேலே போகவே முடியல. ஒரு நாளெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கான், நாள் முழுக்கவே அந்த லெவலை கிராஸ் பண்ணி போகவே முடியல. நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது செட்டில்மெண்ட் ப்ரைஸ், ஆப்ஷன்ஸுக்கு கொடுக்குற க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுக்கிற லெவல்ஸ். இது ஒவ்வொரு நாளுமே கால்குலேஷன் பேஸ் பண்ணி எடுக்கிற லெவல்ஸ். அதனால தான் இது அக்யூரேட்டாக வேலை செய்யுது. ஓகே, இப்போ பாருங்க, இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் இன்னைய லெவல் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு லெவல் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைய லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இது பாருங்க, 23,820, 23,760, 23,639, 23,579. நம்மளோட S1 பார்த்தீங்கன்னா நேற்று லோவில் தான் நிற்கிது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்த செல்லரோட எக்ஸிட் ஏரியா என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்ப்போம். 23,800, 950. ஓகே, டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 750, 650. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 750க்கு மேலே மார்க்கெட் நின்று ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுற வகையில் மட்டும்தான் அப் ட்ரெண்டு. அதே மாதிரி 650க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுற வகையில் மட்டும்தான் டவுன் ட்ரெண்டு. இல்லை அப்படின்னா இந்த 100 பாயிண்ட் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே இன்னைக்கும் மார்க்கெட் மாட்டிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த 2 லெவல் என்ன அப்படின்னா, செல்லர் அவனோட லாஸையோ இல்லை ப்ராஃபிட்டையோ புக் பண்ணுற இடம். இதை தாண்டி வெளியே போகும்போது செல்லரோட ப்ராஃபிட்டையும் லாஸையும் புக் பண்ணுவான். அதுதான் நம்மளோட எக்ஸல் ஷோ பண்ணுறது. அந்த சூழல் வரும். அந்த இடத்த தாண்டினதுக்கு அப்புறம் செல்லருங்களுக்கு அந்த கண்டிஷன் தான் அமையும். அதுதான் நாம ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி செட்டப்பை அமைச்சுக்கிட்டு வரோம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, முதல் நாள், அதாவது முந்தா நாள் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் 195 பாயிண்ட் வச்சிடலாம். அந்த 195 பாயிண்ட்டை நேற்று நல்ல சைட்வேஸ் போட்டு 120 பாயிண்ட்டுன்னு இப்போ குறைச்சி வச்சிருக்கான். நாளைக்கு எக்ஸ்பைரி 120 பாயிண்ட்டை 0 பண்ணணும். அதுக்கு எப்படியும் இன்னைக்கு ஒரு 40 பாயிண்ட்டையாவது கரைச்சி விடுவான். ஏடிஎம்ல இன்னைக்கு ஒரு 40 பாயிண்டாவது கரையும். அது கரைஞ்சி நாளைக்கு 0 நோக்கி பயணம் பண்ணணும். என்ன நடக்குது பார்ப்போம். ப்ரீமியம் இப்படி கரைஞ்சிட்டனால பெரிய மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா மாறுது. லைவ்ல தான் தெரியும் அதே ப்ரீமியம் இருக்கா இல்லை ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதா, இதெல்லாம் பொறுத்து தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டு கிடைக்கும். ப்ரீமியம் ஏடிஎம்ல பெருசா இருந்தது அப்படின்னா தான் செல்லர் அவனோட ப்ராஃபிட்டையும் லாஸையும் புக் பண்றதுக்கு வேகமா இருப்பான். ப்ரீமியம் கரைய தான் செய்யுது அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு லாஸே போனாலும் அவன் வெயிட் பண்ண தான் செய்வான். இல்லை அவனோட ப்ராஃபிட் குறையுது அப்படின்னாலும் அப்பயும் வெயிட் பண்ணுவான். எப்படியா இருந்தாலும் நீ இப்படிதான் வரப்போற அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஏன்னா கரையிற இடத்துல ஆல்ரெடி ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் கரைய தான் போகுது. ஏடிஎம்லயும் இன்னைக்கு ப்ரைஸ் கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னா ஓடிஎம் கரைய தான் போகுது. ஸோ அதனால அவன் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பான். இது ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ். ப்ரீமியத்தில் நம்ம மார்க் பண்ண வேண்டிய லெவல்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் டெய்லியுமே போஸ்ட் பண்ணிட்டு வரோம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.